இரண்டாம் நாள் போருக்கு சூரன் நேரில் செல்ல தீர்மானித்து படைக்கலன்கள் இருந்த மண்டபத்தை அடைந்தான். சிவபெருமான் கொடுத்தருளிய வில்லும் பாசுபதம் போன்ற கணைகளும் அங்கு வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தன. அவற்றிற்கு உரிய மரியாதையை செலுத்தி அவற்றை எடுத்துக்கொண்டு இந்திரஞால தேரில் ஏறி போர்க்களத்துக்கு புறப்பட்டான் சூரபத்மன். சிங்கமுகனின் மகன் அதிசூரனும் தாரகனின் மகன் அசுரேந்திரனும் தங்களுடைய பெரிய தந்தை சூரனுக்கு உதவியாக போர்க்களத்திற்கு வந்தனர். அவர்களை படைத்தலைவர்களாக பொறுப்பேற்று அணிவகுத்து செல்லும்படி அறிவுறுத்தினான் சூரபத்மன். சூரபத்மன் நேரில் போரிட வருவதை அறிந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் அஞ்சினர். தங்களை காத்திட கந்தவேலிடம் வேண்டினர். அசுரனுக்கு அஞ்சற்க என்று அபயம் அளித்த கந்தவேல் நவ வீரர்களும் பூதப்படையினரும் இலக்கம் வீரர்களும் புடைசூழ போர்க்களத்திற்கு புறப்பட்டார்.